यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. அடியேனின் அன்பான நமஸ்காரங்கள். திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் அப்படிங்கிற அற்புதமான தலைப்புல நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுட்டே வரோம். இன்னைக்கு பாகம் 50. இந்த 50வது பாகத்துல விசேஷமா நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் தெரியுமோ? சபரி அப்படிங்கிற அந்த அற்புதமான ஜீவாத்மாவோட மோட்ச பிராப்தியை தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த இடத்துல சபரி அப்படின்னு சொல்லும்போது திருக்கோளூர் பெண் பிள்ளை என்ன அழகான வாசகங்கள் சொல்றா தெரியுமோ? இனியதென்று வைத்தேனோ சபரியை போல அப்படிங்கிற அந்த வாசகத்தோடு தான் ஆரம்பிக்கிறா. இப்போ இனியதென்று வைத்தேனோ அப்படின்னு சொல்லும்போது எந்த இனியது, எதை வச்சாவோ அதான் ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்போ அந்த சபரி எப்படி அந்த மோட்ச பிராப்தி அடைந்தார்? ஏன்னா அவ்வளவு சுலபமா யாருக்கு வேணாலும் மோட்சம் கிடைச்சிருமா? அதுலயும் ராமாவதாரம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சரணாகதி பண்ணுவாங்க அந்த பெருமாளுக்கு. ஆனா அவர் மனிதனாக அவதாரம் எடுத்தவர். அதனால யாருக்கும் மோட்சம் என்ன ஒரு இதுவும் கொடுத்த மாதிரியே இருக்கவே இருக்காது. அந்த கிருஷ்ணாவதாரத்துல பாத்தீங்கன்னா பெருமாள் தயிர் கடைக்காரருக்கும் சரி, பூ கடைக்காரருக்கும் சரி, எல்லாருக்குமே மோட்சம் கொடுத்துருப்பாரு பெருமாள். ஆனா இந்த இடத்துல அப்படி கிடையாது ராமாவதாரத்துல. ஏன்னா அவர் மனிதனாக அவதரிச்சார் இல்லையா? அதனால அந்த விஷயத்தை அவர் கையில எடுத்துக்கவே இல்லை. ஆனா சபரின்னு சொல்லும்போது அவள் கண்டிப்பாக மோட்சத்திற்குத்தான் போயிருப்பாள் அப்படின்னு நிறைய புராணங்களும் சரி, நிறைய ஆச்சாரியர்களும் சரி, நிறைய முன்னோர்கள் எல்லாருமே அவளை ஆராதிச்சு கொண்டாடி இருப்பாள் அவளுடைய அந்த பிராப்தகதியை. இதைத்தான் சபரி மோட்சம் அப்படின்னு சொல்லுவா. இதைத்தான் திருக்கோளூர் பெண் பிள்ளை அவளோட ரகசியத்துல ராமாவதாரத்துல ரொம்ப அழகா எடுத்து சொல்ல போறா. என்ன சொல்ல போறாங்கிறத பார்ப்போம். சரி, சபரி அப்படின்னு சொல்லும்போது இவன் ஒரு வேடவ பெண். சாதாரணமா அந்த காலத்துல வாழ வேடவ ஜாதியில பிறந்தவள் தான். இந்த இடத்துல சபரி இருந்த இடம் எது தெரியுமோ? இன்னைக்கு இப்ப இருக்கிற கர்நாடகா மாநிலத்துல விஜயநகர மாவட்டம் இருக்கு இல்லையா, ஹம்பி அப்படின்னு சொல்லுவா. அந்த இடத்துல துங்கபத்ரா ஆற்றை, அந்த துங்கபத்ரா ஆற்று பக்கத்துல பம்பா சரோவர் அப்படின்னு சொல்லுவா. அந்த இடத்துலதான் அந்த காலகட்டத்துல சபரி வாழ்ந்த இடம். இப்ப இதுக்கு பக்கத்துலதான் இதுதான் ரிஷிமுக பர்வதம் அப்படின்னு சொல்லுவா. அதாவது சபரி இருந்த இடம். இதுல கிஷ்கிந்தான்னு சொல்றா பாத்தீங்களா? ராமாயணத்துல சுக்ரீவன் ஆஞ்சநேயர்லாம் இருந்தா இல்லையா, அது கிஷ்கிந்தா. அந்த கிஷ்கிந்தாவும் இந்த ரிஷிமுக மலைக்கு பக்கத்துலதான் இருக்கு. அப்ப இது இந்த பர்ணசாலையில இருக்கிற இடம் ரிஷிமுக மலையோட அடிவாரத்துல இருக்கக்கூடிய பர்ணசாலை தான். அந்த இடத்துல மதங்க ரிஷி அப்படின்னு ஒரு ரிஷி இருந்தார். அவருடைய சீடர்களோட அங்க இருந்து அந்த சீடர்களுக்கு நல்ல விஷயங்களை, ஏன்னா அவர் குருமார், அந்த சீடர்களுக்கு வேண்டிய நல்ல விஷயங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமாக எடுத்து சொல்லி அந்த இடத்துல பர்ணசாலை அமைத்து தங்கியிருந்தார். இப்ப இந்த வேடு வச்சு இவன் என்ன பண்ணுவா, அங்க அவ நடந்து வரா இல்லையா, அந்த பாதைகள்லாம் கல்லு முள்ளுமா இருக்குமே, அந்த கல்லு முள்ளெல்லாம் எடுத்து போட்டு அந்த வேர்கள் எல்லாம் அந்த பக்கம் நகர்த்தி இந்த செடிகள் எல்லாம் நல்லா பராமரிச்சு அவ வரத்துக்கு உண்டான பாதைகள், அவ வரத்துக்குள்ள அவ காலில் எதுவும் குத்தக்கூடாதுன்னு ரொம்ப நியமனிஷ்டே அதை பண்ணுவா. அது மட்டும் இல்லாமல் அவளோட பர்ணசாலைகள்லாம் சுத்தம் பண்ணி ரொம்ப அழகாக கோலமிட்டு அந்த பர்ணசாலை எவ்வளவு சுத்தமாக வச்சுக்க முடியுமோ அது ஒரு கைங்கரியமாக பண்ணிட்டு இருந்தா. இது அப்படியே பண்ணிட்டே வந்தா. இப்போ ஒருத்தர் மதங்க ரிஷி என்ன சொன்னார், அம்மா சபரி, நீ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீ பண்ண இந்த விசேஷங்கள்லாம் கேட்டுட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கு. உனக்கு என்ன வேணும்னு கேளு. ஏன்னா இப்ப நான் ஏதோ பரமபதிக்க போறேன். ஏன்னா எல்லாருமே யாரு இந்த மனுஷனாக அவதரிச்சாலும், பெருமாளே மனிதராக அவதரிச்சாலுமே ஸ்ரீவைகுண்டம் புறப்பட்டு போய்தான் ஆகணும், அவதாரத்தை முடித்துக்கொண்டுதான் ஆகணும் இல்லையா? ஏன்னா இந்த பூலோகத்துல யாரும் நிலையாக இருக்க முடியாது. அப்போ மதங்க ரிஷி சொல்றாரு, நான் பிறந்த இந்த கர்மா எனக்கு முடிஞ்சிருது. இப்போ பெருமாளோட திருவிழத்தின்படி நான் கண்டிப்பாக பரமபதிக்கணும். இப்ப நான் பரமபதிச்சாச்சுன்னா உனக்கு என்ன வேணும்னு கேளு. ஏன்னா நீ இவ்வளவு கைங்கரியம் பண்ணிருக்கிய, நான் உதவியே செய்யலையே, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது அப்பா அவ சொன்னாலாம், சுவாமி, உங்களுக்கு நாங்க எப்படி இங்க கைங்கரியம் பண்ணேனோ இதே கைங்கரியம் உங்களோட நானும் ஸ்ரீராப்திக்கு அந்த பரமபதநாதன் இடத்துல உங்களிடத்திலேயே இருந்து உங்களுக்கு இதே கைங்கரியத்தை நான் தொடர வேணும் அப்படின்னு கேட்டாலும். ரொம்ப சந்தோஷமா போயிருந்த மதங்க ரிஷிக்கு. அப்ப சொன்னாராம், அம்மா, எனக்கு பரமபதிக்கிற நேரம் வந்துடுது. ஆனா உனக்கு பரமபதிக்கிற நேரம் வரும்பொழுது ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி பெருமாளோட அவதாரமாக இந்த வனங்களுக்கெல்லாம் அவர் நடந்து வருவர். ஏன்னா அவர் இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் நடக்கும். இந்த வனத்துல இந்த இடத்துக்கும் வருவர். அப்படி வரும்போது அவருக்கு வேண்டிய சில கைங்கரியங்களை செய்துட்டு
அதுக்கப்புறம் நீ வந்து அவருடைய உத்தரவின் பேரில் அவரே உனக்கு மோட்சத்துக்கு உண்டான வழியை காண்பித்து கொடுப்பார். ஏன்னா அவர் தானே பெருமாள், திருமாலோட அவதாரம் இல்லையா? ஆனா நீங்க சொல்றீங்களே இதுல மோட்சத்துக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னா அப்படி கிடையாது. இந்த இடத்துல மோட்சம் கொடுக்கறேன் அப்படின்னு பெருமாள் சொல்லியிருக்க மாட்டார். ஆனால் அவரோட சரணாகதி பண்ணா அது கண்டிப்பாக மோட்சத்துக்கு உண்டான வழிதான் அப்படிங்கிறது தான் எல்லாரோட நம்பிக்கையும் இல்லையா? இப்ப இந்த இடத்துல அதை வந்து ஆசீர்வதித்தவர் சபரிக்கு. இப்ப இந்த இடத்துல இதே மாதிரி காத்துட்டு இருக்கா கபரி. எப்ப ராமர் வருவர், எப்ப அவருக்கு கைங்கரியம் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே காத்துட்டு இருக்கா. ஏன்னா மோட்ச பிராப்திக்காக வேண்டணுமே பெருமாள் இடத்துல. இப்படி இவர் காத்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல ராம லக்ஷ்மணர் 2 பேரும் ஏற்கனவே சீத்தையை கவர்ந்துன்னு ராவணன் போயாச்சு. போன பாகத்திலேயே பார்த்தோம் இல்லையா? ஜடாயுக்காக ஈம கைங்கரெல்லாம் பண்ணிட்டு அதே சோகத்தோடையே சீதையை தேடணும், எப்படியாவது சீதையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படியே நடந்து வந்துட்டே இருக்கா. அப்படி நடந்து வந்துட்டே இருக்கும்போது கபந்தன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் அவன் நடு வழியில தென்பட்டான். இந்த கபந்தன் யாருன்னா இவன் ஒரு தனு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கந்தர்வன். இவன் வந்து என்ன பண்ணுவான், அந்த கந்தர்வனா இருக்கப்பட்ட காலத்துல அங்கிருந்த ரிஷிகள்லாம் இருக்கா இல்லையா, அவளோட பழங்கள் எல்லாம் சாப்பிடுறது, அவளெல்லாம் அடிக்கடி தொந்தரவு பண்றது, இது மாதிரி ரொம்ப அவளுக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டே இருந்தான். இதனால அங்க இருக்கிற ரிஷிகள்லாம் கோவப்பட்டு நீ அரக்கனா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சபிச்சுட்டான். இந்த அரக்கனா போகணும்னு சபிச்ச உடனே அவனுக்கு அந்த கந்தர்வ குணங்கள் போய் அரக்க குணம் வந்துடுது. இந்த அரக்க குணம் வந்ததுனால அவன் என்ன பண்ணான், இந்திரனையே போய் அடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணான். இந்திரனோட போய் சண்டை போட்டான். உடனே இந்திரன் என்ன பண்ணார், அவனை தலையில ஒரு தட்டு தட்டினார். அந்த தலை இருக்கு பாத்தீங்களா, அது வயிற்று பக்கத்துல வந்துடுத்து. இந்த 2 கை இருக்கு பாத்தீங்களா, 2 கையை ஒரு தட்டு தட்டினார். அது வந்து வயிற்று மார்பு பகுதியில வந்துடுத்து. இந்த மாதிரி வந்ததுனால அவனுக்கு வந்து தலையும் உள்ள போயிடுது, கையும் உள்ள போயிடுது. இப்ப எப்படி சாப்பிடுவான் அவன்? உடனே ஓன்னு கதறி அழுதான் இவர்கிட்ட சொல்லி, இந்திரன் கிட்ட நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்திரன் என்ன பண்ண, சரி பரவாயில்ல, சாப்பிட்றதுக்காக உனக்கு 2 கைகளை நான் கொடுக்குறேன். இந்த 2 கைகள்ல என்னெல்லாம் கிடைக்கிறதோ எல்லாம் நீ சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துக்கோ. அதே சமயத்துல ஸ்ரீராமர் அவதாரம், பெருமாள் அவதாரம் எடுத்து இந்த கானகத்துக்கு வரும்போது அவனுடைய 2 தோள்கள் இருக்கு பத்தியா, 2 கைகள், அதை வெட்டி எரியும் போது உன்னுடைய இந்த அரக்க உருவம் மாறி நீ வந்து ஒரு கந்தர்வனாக மாறி திரும்ப நீ இந்திரலோகத்துக்கு வந்து சேரு அப்படின்னு சொல்லி சாபத்துக்கு உண்டான விமோச்சனமும் கொடுத்து மறைஞ்சு போயிட்டார். இப்ப இவன் என்ன பண்ணா, இவனும் காத்திருந்தான். இப்ப சபரி எப்படி காத்துட்டு இருந்தாலும் மோட்சத்துக்கு, அது மாதிரிதான் இவரும் இந்த லோகத்துக்காக போகணும் அப்படின்னு அவனும் காத்திருந்தான். இப்ப இது நடந்துருந்தது. இது ராமலட்சுமணர் 2 பேரும் சீத்தையை தேடிட்டே வந்தாலா, இவன் என்ன பண்ணுவான், ஜெண்டலா இந்த அரக்கன் கையை அப்படியே நீட்டுவான். ஏன்னா அவன் கை வந்து ஒரு காத தூரம் இருக்கும், ஒரு காத தூரம்னா 1 மைல் தூரத்துல அவன் கை இருக்கும். அப்ப அங்க என்ன கிடைக்குதுன்னு அவனுக்கு தெரியாது, எதெல்லாம் கிடைக்குதோ அப்படியே கொண்டு வருவான், வாய்க்கிட்ட கொண்டு வருவான். அது அப்படியே வேணா வாயும் தலையும் உள்ள தலைக்குள்ள இருக்கு. அப்போ அவனுக்கு நிறைய பசி எடுக்கும், அது எல்லாமே ஒன்னாவே யார் கிடைச்சாலும் சாப்பிட்டுருவான். அதை மாதிரி சாப்பிடும்போது இவ 2 பேரையும் பிடிச்சிடுறான். யாரு, ராமலட்சுமணர். இவ 2 பேருக்கும் ஒண்ணுமே புரியல, இவாளே ரொம்ப சோகத்துல இருக்கா. அப்படியே இருக்கும்போது அவள் அப்படியே அந்த கையால அவள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வாய்க்கிட்ட கொண்டு வரும்போது அவள் சுதாரிச்சா, ஓஹோ இது ஏதோ அரக்கன் ஏதோ பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வில்லை எடுத்து என்ன பண்ண, ராமர் அவனுடைய 2 தோள்கள் இருக்கு இல்லையா, அந்த 2 தோள்களை வெட்டி நவுத்தினார். இப்ப இந்த இடத்துல வில்லால வெட்டி நகர்த்த முடியுமான்னு கேட்டா முடியும். ஒரு குறிப்பிட்ட தூரத்துல அவர் அம்பு எய்தும் போது சரியாக அந்த அம்மானது இந்த தோல்லையும் பட்ட உடனே அறந்து விழுந்தது அந்த 2 கைகள். இந்த 2 கைகள் அறந்து விழுந்த உடனே அவன் கந்தர்வனாக மாறி அப்படியே பெருமாளுக்கு விழுந்து செவிச்சான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இல்லையா, ஏற்கனவே சொல்லியிருக்காரு இந்திரன் பெருமாளே சாட்சாத் பகவானோட அவதாரம் எடுத்து ஸ்ரீராம இருந்ததுக்கு வருவார்னு சொல்லி அனுப்பிச்சாரு இந்திரன். அதனால் அப்படியே காலில் விழுந்து தன்னுடைய கதையை சொல்லி அவரோட பாதங்களை சேவிச்சான். உடனே ராமர் அவனை எழுப்பி அவனை ஆசுவாசப்படுத்தி அப்ப தன்னுடைய கதையை சொல்றார். இந்த மாதிரி சீதையை வந்து ராவணன் கவர்ந்து போனதை ஜடாயுங்கிறவர் தான் பார்த்தார். அவர் கீமக்கரங்களை முடிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது அப்போ இந்த கபந்தன் என்ன பண்றான், இந்த இடத்துல உங்களுக்கு நல்லவரோட சேர்ந்தாதான் நல்ல விஷயங்கள் செய்ய முடியும். ஏன்னா அந்த கூட்டணி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா. நல்ல கூட்டணியா, ஒருமித்த கருத்துக்கள், ஒருமித்த கொள்கைகள் இருக்கக்கூடிய கூட்டணியா இருந்தாதான் அது ஒரு சக்சஸ்ஃபுல் கூட்டணியா இருக்கும் இல்லையா. அந்த இடத்துல இந்த கூட்டணியோட இவன் நல்ல இடத்துல நீ சேரும்போது உனக்கு நல்லதே நடக்கும் ராமா அப்படின்னு சொல்லி அவர் வந்து சுக்ரீவன் அடையாளம் காட்டினான். இப்ப அந்த இடத்துல பக்கத்துல இதெல்லாமே கிஷ்கிந்தா கிட்டக்க, சரியா. அப்போ இந்த இடத்துல இருக்கும்போது சுக்ரீவன் அடையாளப்படுத்தி காட்டினான். இப்போ இவர் சுக்ரீவரை போனோம் அப்படின் போது அப்போ அவன் சொன்னானா, இந்த மாதிரி சுவாமி நான் இன்னொரு விஷயமும் சொல்றேன், இந்த இடத்துல இந்த பம்பை நதி கிட்டக்க சபரி அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு பிராட்டி உங்களுக்காக காத்துருக்கா. நீங்க அவளையும் பார்த்து அவளிடத்திலையும் நல்ல விஷயங்களை கேட்டு அதன்படி நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சபரியும் வழி அமைச்சு வச்சவன் தான் இந்த கபந்தன். அப்போ
அதையும் கேட்டுட்டு சபரிக்காக ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி என்ன பண்ணார், லக்ஷ்மணரோட நேராக இந்த பம்பை நதிக்கரையில் சபரி வந்து காத்திருந்தார். சபரி காத்திருந்தால் அப்படின்னு சொல்லும்போது அவள் என்ன பண்ணா தெரியுமோ, இந்த பர்ணசாலையில் ஏற்கனவே மதங்க மகரிஷி இருந்த பர்ணசாலை தான். அந்த பர்ணசாலையில் திண்ணை அமைச்சாலாம். ஏன்னா ராமர் லக்ஷ்மணர் வந்தா அவளை உட்கார வைக்கணும், அவளுக்கு எல்லாம் கொடுக்கணும்ல, விருந்து கொடுக்கணும், மலர் மாலைகளால் அவளை அலங்காரப்படுத்தணும்னு என்னென்னவோ மனசுல கற்பனை பண்ணி அவளுக்காக காத்திருந்தாலும். அப்போ ரொம்ப அழகாக ஒரு திண்ணையை கட்டினாலும். அப்போ அந்த வயதான காலத்தில் திண்ணை கட்டுறதுன்னு யோசிச்சு பாருங்க, ரொம்ப அழகாக கட்டி அவளுக்கு அந்த இடத்துல அழகாக கோலம் போட்டு அன்றாடம் கோலம் போடுவாளாம். ஏன்னா என்னைக்கு ராமர் வருவார் என்னைக்கு லக்ஷ்மணர் வருவார் அவருக்கு தெரியாது. மதங்க மகரிஷி சொல்லிட்டார், அவன் 2 பேரும் வருவா, அவளை கைகேல பண்ணிட்டு மோட்சத்துக்கு வாங்க, ஆனா என்னைக்கு வருவார் தெரியாதே. அதனால அன்றாடம் எழுந்து அன்றாடம் அந்த இடத்துல கோலம் போட்டு அவருக்காக காத்திருப்பாளாம். காத்திருக்கிறது மட்டும் கிடையாது, நிறைய புஷ்பங்களை அன்றாடம் போய் பறிச்சுன்னு வரணும். ஏன்னா புஷ்பங்கள் வாடி போயிடும் இல்லையா. ராமர் இன்னைக்கு வருவாரோ நாளைக்கு வருவாரோ தெரியாதே. அதனால போய் காட்டுல போய் அழகான வாசனை மிகுந்த மலர்கள் எல்லாம் பறிச்சுட்டு வருவாளாம். அழகா தொடுத்து வைப்பாளாம், மாலையா தொடுத்து வைப்பாளாம். ராமருக்கு போடணும், லக்ஷ்மணருக்கு போடணும், சீதைக்கு போடணும்னா அவளுக்கு தெரியாது. சீதா பிராட்டி காரணம் போடணும்னா அவளுக்கு தெரியாது. எல்லாருக்கும் அழகுபடுத்தணும், அலங்காரப்படுத்தணும்னு அதுக்காக காத்துட்டு இருப்பாளாம். அன்றாட மாலைகளை தொடுத்து வச்சு காத்துட்டு இருப்பாளாம். இந்த பழங்கள் எல்லாம் கொண்டு வருவாளாம். இப்போ இந்த இடத்துல பழங்கள்னு சொல்லும்போது இந்த காட்டுல நிறைய அற்புதமான பழங்கள்லாம் கிடைக்கும். ஆனா எது சுவையான பழம் எது சுவையில்லாத பழம் தெரியாது இல்லையா. இப்போ நாமளே ஒரு மாம்பழம் வாங்க போறோம் மார்க்கெட்ல, ஒரே இடத்துல தான் வாங்குறோம். ஒரு 2 கிலோ வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஒரு மாம்பழம் ரொம்ப புளிப்பா இருக்கும், ஆனா ஒரு மாம்பழம் ரொம்ப தித்திப்பா இருக்கும். ஏன்னா அவனுக்கு தெரியாது எந்த மரத்துல இருந்து எது கிடைக்கிறதுன்னு தெரியாது இல்லையா. அதனால என்ன பண்ணுவாலாம், நேரா அந்த மரத்தை அந்த முக்கியமான மரம் எந்த மரத்துல இந்த பழங்கள் ரொம்ப சுவையா இருக்குமோ அந்த மரத்தை தேடி அந்த மரத்துல இருக்கிற அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த மரத்துல இருக்கிற மற்ற பழங்களை பறித்துட்டு இங்க வருவான். இதே மாதிரிதான் பறிச்சுன்னு வருவான். அன்றாடம் பறிச்சுன்னு வருவா. ஆனா பழங்களும் அழுகி போகக்கூடிய விஷயங்கள் தானே, என்னைக்கு வருவாருன்னு தெரியாது. ஆனால் அன்றாடம் போவா. இதெல்லாம் அன்றாடமே செய்வாளாம். இது மாதிரி ரொம்ப நாட்களுக்கு அதை பண்ணினே இருந்தாலாம். கொஞ்சம் கூட சலப்பு இல்லாம ராமருக்காகவே காத்துட்டு இருந்தாலாம் அவர். ஏன்னா மதங்க மகரிஷி சொல்லியிருக்காரேன்றதுக்காக அந்த கைங்கரத்தை பண்ணணும்னு சந்தோஷமான மனசோட அந்த பெருமாளை வரவேற்கணும் அப்படின்னு காத்துட்டு இருந்தாலும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கு பார்த்தீங்களா, வரணும், அந்த விருந்தினர்களுக்கு நல்லா பண்ணணும் அப்படின்னு செய்யக்கூடிய அந்த எண்ணம் இருக்கு பார்த்தீங்களா. தெய்வத்தை வேண்டதை விட மிக சிறந்ததான ஒரு விஷயமாச்சு அது. அப்போ அந்த இடத்துல காத்திருக்கும் போதுதான் இந்த இடத்துல கபதனம் சொல்லியிருக்காங்க இல்லையா. அதனால சபரி அந்த இல்லத்தை தேடி ராமர் லக்ஷ்மணன் நேரா வந்தார். வந்த உடனே ராமலட்சுமணன் பார்த்த உடனே சபரிக்கு அப்படியே மனசு குளிர்ந்து போயிட்டான். என்ன ஆச்சரியமான ஆஜானுபாவம், அரவிந்த தலாய தாட்சன் ஆச்ச ராமன், சக்கரவர்த்தி திருமகன் இல்லையா. அந்த அழகையும் ராமலட்சுமணன் அழகை பார்த்த உடனே அப்படியே மனமகிழ்ந்து போயிட்டாலாம் அவர். அப்படியே பெருமாளையே என் பெருமாளையே நேரில் வந்தானே, எனக்காகவே வந்தானேன்னு சொல்லிட்டு அப்படியே அங்காலாய்ச்சாலாம். அப்போ அவ 2 பேரையும் அழகாக திண்ணையில அமர வச்சு அந்த 2 பேருக்கு அவர்களுக்கு உண்டான அந்த பழங்கள், ஏன்னா அன்றாட பிரச்சனை ஒரு வேலையை முதல்ல மாலைகள் எல்லாம் அந்த பெருமாளுக்கு போட்டு பாத பூஜை எல்லாம் பண்ணாலாம். பண்ணி உட்கார வச்சு அவருக்கு இந்த ராமருக்கு ரொம்ப அழகான பழங்கள் எல்லாம் கொடுத்து பழங்கள் எல்லாம் சாப்பிட சொன்னாலாம். அப்புறம் இனிப்பான பழங்கள், ஏன்னா அவ அந்த மரம் தேடி தேடி இந்த மரத்துலதான் பழம் இனிப்பா இருக்கும். இப்ப தொடர்ந்து போறா ஒரு இடத்துல அந்த பழங்கள் இனிப்பா இருக்குன்னா அந்த மரத்துல இருக்கிற பழங்களை சாப்பிட்டா அப்புறம் இன்னொரு மரம். இப்ப எல்லாரும் சொல்லுவா இல்லையா, ராமருக்கு கடிச்சு கொடுத்தான்னு. இதை கடிச்சு கொடுக்கறது என்ன, பெருமாளுக்கு கண்ட்ரோல் பண்ணும்போது சாப்பிட்டு பார்த்தா கண்ட்ரோல் பண்ணுவா. அதுவும் அவள் சபரியாகப்பட்டவள் முனிவர்களுக்காக கைங்கனை பண்ணவளாச்சே, அவளுக்கு தெரியாதா. அவ என்ன பண்ணுவாளா, மரத்துல இருக்கிற ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டு பார்த்து அந்த மரத்துல அந்த பழம் நன்னா இருந்ததுன்னா அப்போ அது புளிப்பு இல்லாம இருக்கும் அப்படின்னு மற்ற பழங்களை பறிச்சுன்னு அவ சாப்பிட எடுத்துன்னு வருவாளாம். அன்னைக்கு அந்த நேரத்துல ராமர் லக்ஷ்மணர் வந்தவொன்னா அந்த பழங்களை கொடுத்தோன்னா அவ்வளோ அருமையான பழங்கள். ராமருக்கு லக்ஷ்மணருக்கும் 1000 கஷ்டங்கள். ஏன்னா சீதைக்கு அழிச்சுட்டு ராவணன் கடந்து போயாச்சு, பெரிய பெரிய தந்தையான ஜடாவுக்கு வேற ஈமக்கரிங்க பண்ணியாச்சு, எல்லாரையும் விட்டுட்டு வந்தாச்சு. இப்போ சீதையை காணும், எங்க இருக்கான்னு தெரியலன்னு இவ்வளோ மனசு கஷ்டம் மனசுக்குள்ள இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் கூட ராமர் காமிச்சிக்கவே இல்லையா. அப்படியே ரொம்ப சந்தோஷப்பட்டு போயிட்டாராம் சபரியை பார்த்த உடனே சபரி அவங்களுக்கு வேண்டிய கைங்கெல்லாம் பண்ணிட்டு சபரியும் இந்த மாதிரி இதெல்லாம் கேள்விப்பட்ட உடனே அவளும் கை காய்ச்சது யாரு தெரியுமோ, சுக்ரீவனைத்தான். நேரே மகேந்திரபுரி மரம் அங்கதான் போனீங்கன்னா அந்த இடத்துல கிஷ்கிந்தா அப்படின்னு ஒரு இடத்துல சுக்ரீவன் அப்படின்னு ஒருத்தர் இருக்க, அவர் இடத்துல போய் நீங்க சேர்ந்தீங்கன்னா அந்த நல்லவர்களோட நீங்க சேரும்போது உங்களுக்கு நிச்சயமாக நல்ல விஷயங்கள் கைகூடும் அப்படின்னு அவளும் சொன்ன உடனே சபரியை அவர் நமஸ்கரித்தார்.
ராமனிடத்தை சொன்னாலாம் சபரி, ராமா உன்னோட அனுமதியோட இந்த உடலை துறக்கிறதுக்கு நான் விரும்புறேன். ஏன்னா ஆச்சாரிய கைங்கிறதுக்காக நான் அங்க போகணும். மிருதங்க மகரிஷி எனக்காக காத்துட்டு இருப்பார், என்னை கொஞ்சம் அனுமதிக்கிறியா அப்படின்னு சொல்லும்போது அந்த அமைதியான அந்த எண்ணம், அமைதினா எப்பவுமே சொல்லுவா இல்லையா, மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி அப்படின்னு சொல்லுவாளே. ஏன்னா ராமர் யாருக்குமே அந்த ராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் மோட்சம் எல்லாம் கொடுக்கல இல்லையா, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒரு மனிதனாக அவதரித்தவர் இல்லையா. அதனால அவர் என்ன பண்ணா, சபரி தீ மூட்டி பெருமாளை வேண்டிண்டு அப்படியே அந்த தீக்குள்ள இறங்கிட்டான். இப்போ அப்படியே பரம பதிச்சுட்டு அவளோட ஆத்மா வளருது. ஏன்னா உடல் தானே அந்த தீயில அழுக போறது, எரிய போறது. ஆனா அவளோட ஆத்மா எங்க போகும், நேரே மதங்க மகரிஷி இருக்கக்கூடிய அந்த மோட்ச பிராப்தியை ரொம்ப சுலபமாக அடைந்தாள். அதனால்தான் சபரியை பத்தி சொல்லும்போது சபரி மோட்சம் தான் சொல்லுவா. ஆனா நான் சொன்னேன் பாத்தீங்களா, விபீஷணனை பத்தி சொல்லும்போது விபீஷண சரணாகதி அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா விபீஷணன் அப்படி சரணாகதி பண்ணான். இப்ப இந்த இடத்துல சபரியும் சரணாகதி தான் பண்ணான். அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணி சரணாகதி பண்ணான். ஆனா அவளுக்கு அவர் எதிரியே மோட்சமும் கிடைத்தது இல்லையா. அதனால சபரி மோட்சம்ங்கிறது ரொம்ப விசேஷம். இந்த கதையை கேட்கிறவாளுக்கும் சொல்றவாளுக்கும் அத்தனை புண்ணியம். வீட்டில் எல்லாமே ரொம்ப அற்புதமான விஷயங்களும் ஒரு நல்ல விஷயங்களும் நடந்தேறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்ப இந்த இடத்துல திருக்கோளூர் பெண் பிள்ளை இதைதான் ராமானுஜர் எடுத்து சொல்றான். இந்த மாதிரி நான் அந்த பெருமாளுக்கு எது பிடிக்கும் அது பிடிக்கும்னு சொல்லி இந்த பழங்களெல்லாம் அம்சம் பண்றதுக்காக அந்த பெருமாளுக்கு அந்த கண்ட்ரோலை பண்றதுக்காக எடுத்து வச்சாலே, பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்றதுக்காக ரொம்ப அற்புதமாக அந்த வேட வச்சியாக இருந்தாலும் அவ்வளவு ஆச்சாரத்தோட ஸ்ரீராமருக்கு எல்லாம் கொடுத்தாலே. எப்படி குகன் தேனும் திளைமாவும் மீனும் கொடுத்தான் இல்லையா அந்த பெருமாளுக்கு, அதையும் அவர் ஏற்றிருந்தார் இல்லையா. அது மாதிரி இந்த பழங்களையும் அவர் ஏற்றிருந்தாரே. அப்படிப்பட்ட கைங்கரியமா நான் பண்ணேன், அப்பேற்பட்ட பக்தியா நான் காத்துட்டு இருந்தேனா, அந்த பெருமாள் எனக்காக வருவாரா நான் காத்துட்டு இருந்தேனா. அது மாதிரி திருக்கோளூர்ல இருக்கிற அந்த வைத்தமானதி பெருமாளுக்காக நான் ஒரு நாள் கூட காத்துட்டு இருக்கவே இல்லையே. எனக்கு செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லாமல் தானே இருந்தேன். அப்போ இந்த இடத்துல நான் இருக்கிறதுக்கு தகுதி இருக்கிறவங்களா இல்லையே சுவாமி அப்படின்னு சொல்லும்போது ராமானுஜர் அவளை சமாதானப்படுத்தி இப்போ அடுத்த வாசகமான 51வது வாசகம் எது தெரியுமோ, இங்கு உண்டு என்றேனோ பிரகலாதனை போலே அப்படிங்கிற அற்புதமான வாசகம் இது. ஏன்னா பிரகலாதன் அப்படின்னு சொல்லும்போது நவபக்தியின் நாயகனே அவன் தானே. நவபக்தி இந்த உலகுக்கு சொன்னவனே பிரகலாதன் தானே. அந்த நரசிம்ம பெருமாளே அவனுக்காக இங்க அவதாரம் பண்ணாரு. ஏற்கனவே நம்ம துருவனை பத்தி பார்த்தோம். இப்ப இது அடுத்த குழந்தை, அற்புதமான தெய்வ குழந்தை. அப்பேற்பட்ட பிரகலாதனோட பெருமைகளை அடுத்த பாகம் 51 அனுபவிப்போம். அதுவரை எல்லோருக்கும் பல்லாண்டு பாடி கவிதார்க்க சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக.